நீதிமொழிகளின் புத்தகத்தின் இந்த பகுதியிலே வாலிபருக்கு ஒரு நல்ல ஆலோசனை கொடுக்கப்படுகிறது. குறிப்பாக உணவு வேளையிலே எப்படி கவனமாய் இருக்க வேண்டும் என்பதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் யாரால் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை குறித்து கவனமாய் கவனிக்க வேண்டியது அவசியம். நீங்கள் தீமை செய்யும் நோக்கோடு பார்க்கிறவர்களால் அழைக்கப்பட்டு இருப்பீர்கள் என்றால் உணவை உட்கொள்ளும் பொழுது நீங்கள் பேசுகிற வார்த்தைகளை குறித்து கவனமாயிருங்கள். நீங்கள் சாதாரணமாய் சொல்கிற வார்த்தைகளை கேட்டு வைத்துக்கொண்டு பின்னர் அதே வார்த்தையினாலே உங்களை அவர்கள் மடக்குவார்கள். நீங்கள் எதிர்பார்க்கும் நெருக்கமான உறவை அவர்கள் வைக்க விரும்புகிறதில்லை. அடங்காது அமர்ந்து பழகாத பிள்ளை முடங்காது திருந்தாது. இது ஒரு பழமையான பழமொழியாகும். இப்பழமொழிக்கு உற வருவது என்னவென்றால், குழந்தைகளை நன்றாக கட்டுப்படுத்தி வளர்க்கவில்லை என்றால் அவர்கள் நல்வழிக்கு திரும்புவதில்லை என்பதை விளங்குகிறது. குழந்தைகளை கண்டிப்பாக வளர்ப்பது மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. ஏனெனில் இது அவர்களின் சுய ஒழுக்கத்தை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. தன்னாட்சி, பொறுப்புணர்வு மற்றும் ஆளுமையை வளர்க்க உதவுகிறது. கண்டிப்பு மற்றும் அளவான கட்டுப்பாடுகள் குழந்தைகள் தங்கள் செயல்களுக்கு பொறுப்பை எடுத்து ஒழுங்காக செயல்படவும் சமூக கட்டமைப்புக்குள் மரியாதையாகவும் செயல்பட உதவுகின்றன. இதன் மூலம் குழந்தைகள் விரைவில் நல்ல பழக்க வழக்கங்களையும் தீய செயல்களில் ஈடுபடாத ஆற்றலையும் பெறுகிறார்கள். அதே நேரத்தில் இந்த கண்டிப்பு அளவானதாகவும் நம் குழந்தைகளின் குரல் வெளிப்படுவதற்கான வாய்ப்புகளையும் அளிக்கும் ஒரு சூழலை உருவாக்க வேண்டும். இதைத்தான் வேதாகமம் நமக்கு அதே இடங்களில் விளக்குகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், நீதிமொழிகளை நாம் முழுமையுமாக அலசி ஆராய்ந்தோம் என்றால் அது நமக்கு எப்படி குழந்தைகளை வளர்க்க வேண்டும் என்பதை கற்றுத்தருகிறது. இன்று நாம் தியானிக்கப் போகும் இந்த நீதிமொழியும் குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதை நமக்கு கற்றுத்தரப்போகிறது. வாருங்கள், இன்றைய வேத ஆராய்ச்சியில் அதை ஆராய்வோம். வேத வசனங்களுக்காக ஆவலோடு காத்திருக்கிறவங்களுக்காக கர்த்தரை துதிக்கிறோம். வேத வசனம் நம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாயிருப்பதால் கர்த்தரை துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தரே நம்மை வழிநடத்துவதால் நம் கண்கள் அவரையே நோக்கி கொண்டிருக்கட்டும். இன்று நீதிமொழிகளின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வரை சிந்திக்கப் போகிறோம். நீதிமொழிகள் 22:1 திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியே தெரிந்து கொள்ளப்படத்தக்கது, பொன் வெள்ளியை பார்க்கிலும் தயையே நலம். நற்கீர்த்தி ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையான ஒன்று என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நற்கீர்த்தியை பெறுவதற்கு நாம் ஒவ்வொரு காரியத்திலேயும் மிகவும் கவனமாக, நேர்மையாக, உண்மை உள்ளவர்களாக செயல்பட வேண்டும். அப்பொழுதுதான் நற்கீர்த்தி பெற முடியும். இதன் மூலம் நாம் கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்ய முடியும். மேலும் பொன் வெள்ளியை பார்க்கிலும் தயையே நலம் என்று சொல்லும் பொழுது நமக்கு நாபாலும் தாவீதும் நம்முடைய நினைவிற்கு வருகிறார்கள். நாபால் பொன் வெள்ளியை பெற்றவனாயிருந்தாலும் தயை அவனுடைய வாழ்க்கையிலே இல்லை. ஆனால் தாவீதினுடைய வாழ்க்கையிலே சவுலுக்காக ஜீவன் தப்ப ஓடி ஒளிந்து கொண்டிருந்த காலங்களிலேயும் தயை செய்கிற மனிதனாய் இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்க்கையிலேயும் நீங்கள் எவ்வளவு செல்வம் பெற்றவர்களாய் இருந்தாலும், பொன் வெள்ளியை உடையவர்களாய் இருந்தாலும், உள்ளத்தின் ஆழத்திலே தயை இல்லாமல் இருக்குமென்றால், மற்றவர்கள் மேலே கரிசனை இல்லாமல் இருக்குமென்றால், உங்கள் பொன் வெள்ளியிலே எந்த பயனும் இல்லை. நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், ஐஸ்வர்யவானும் தரித்திரனும் ஒருவரை ஒருவர் சந்திக்கிறார்கள், அவர்கள் அனைவரையும் உண்டாக்கினவர் கர்த்தர். அதாவது ஐஸ்வர்யவான், தரித்திரன் எல்லாருமே தேவனுக்கு முன் சமமாய் இருக்கிறார்கள். நாம் எல்லாரும் ஒரே மனித குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். அதே வேளையிலே நாம் எல்லாருமே தேவனை விட்டு பின்வாங்கின சுபாவத்தை உடையவர்கள். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்கச் செய்தார் என்று வாசிக்கிறோம். நம் எல்லாருக்கும் ஒரே இரத்தம்தான் இருக்கிறது. இதன் அடிப்படையிலே
உலகிலே உள்ள அனைவரும் அவர் முன்னிலையில் சமமாயிருக்கிறோம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுவது என்பது இதன் அடிப்படையில் உண்டாகிற காரியமல்ல. நாம் எல்லாருமே ஒரே இரத்தமாக இருக்கிறபடினாலே நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாகிவிட முடியாது. இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்தவர்கள் மட்டுமே தேவனுடைய பிள்ளைகளாக முடியும். அந்நாட்களிலே காணப்பட்ட யூத மத தலைவர்களை பார்த்து இயேசு இவ்விதம் கடிந்து கொண்டு சொல்கிறார், நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள் என்று யோவான் 8:44 கூறியிருக்கிறார். எனவே உலகத்தில் 2 குடும்பங்கள் இருக்கிறது. ஒன்று தேவனுடைய பிள்ளைகள், அது ஒரு குடும்பம். மற்றொன்று பிசாசின் பிள்ளைகள். எனவே உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் ஒரே பிதா கிடையாது. பிசாசை பிதாவாக கொண்ட ஜனங்களும் இருக்கிறார்கள். இப்பொழுது நீதிமொழிகள் 22:2 கூறுவதை பாருங்கள். அவர்கள் அனைவரையும் உண்டாக்கினவர் கர்த்தர். அதாவது நாம் எல்லாருமே அவரால் சிருஷ்டிக்கப்பட்டோம். தேவனே எல்லாவற்றையும் படைத்தவர். ஆனால் எல்லாருக்கும் அவர் பிதாவாக இல்லை. நீதிமொழிகள் 22:3 விவேகி ஆபத்தைக் கண்டு மறைந்து கொள்கிறான், பேதைகள் நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள். நீங்கள் விவேகமானவர்களாக இருக்க விரும்புகிறீர்களா? அப்படியென்றால் எதிர்காலத்தை குறித்து திட்டமிட்டு அதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள். அநேகர் எதிர்காலத்திற்காக ஆயுள் காப்பீடு மற்றும் வங்கியிலே இருப்பு தொகை வைப்பது போன்ற எல்லா காரியங்களிலேயும் கவனமாயிருப்பார்கள். ஆனால் இதற்கு அடுத்த ஒரு படிக்கு நீங்கள் செல்ல வேண்டும் என்று நான் கூறிக்கொள்கிறேன். உங்கள் நித்தியத்தை பற்றி உங்கள் ஆயத்தம் எப்படிப்பட்டதாயிருக்கிறது? நித்தியத்திற்காக தன்னை ஆயத்தப்படுத்தாத ஒரு மனிதனைத்தான் வேதம் மூடனே என்று அழைக்கிறது. ஒரு திருமணம் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. அவர்கள் தங்களுடைய வாழ்க்கைக்காக ஒரு சிறந்த வீட்டை விலைக்கு வாங்கி அதில் எல்லா வசதிகளையும் செய்து வைத்தார்கள். அவர்கள் அந்த வீட்டிற்குள்ளே வருமுன் சில இடங்களை சுற்றி பார்ப்பதற்காக சென்றார்கள். மலைப்பகுதியிலே அவர்கள் பயணம் மிகவும் விரைவாக வளைப்பாதையிலே சென்று கொண்டிருந்தது. அவர்கள் எதிர்பாராத விதமாய் மலையில் மோதி கீழே விழுந்தார்கள். கார் தீப்பற்றியது. அந்த இடத்திலேயே மரித்து போனார்கள். அந்த செல்வந்தரின் முடிவு பரிதாபமானது. திருமணம் முடிந்த ஒரு சில நாட்களுக்குள்ளே தாங்கள் குடியிருக்க வாங்கியிருந்த வீட்டிலே 1 மணி நேரம் கூட வாழாமல் மரித்து போனார். நித்தியத்திற்கு ஆயத்தமாகவில்லை. அருமையானவர்களே, உலகத்தில் உள்ள ஆபத்தைக் கண்டு கர்த்தருக்குள் மறைந்து கொள்ளுகிறவனே விவேகி. நித்தியத்திற்கு, எதிர்காலத்தில் உள்ள நித்தியமான வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்கிறவனே விவேகி எனப்படுவான். நீதிமொழிகள் 22:6 பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். பிள்ளையானவனை பெற்றோர்கள் நடத்த வேண்டிய வழியிலே நடத்த வேண்டும். ஏனென்றால் 2 வழிகள் இருக்கிறது. ஒன்று பிள்ளை தான் விரும்பின வழியிலே செல்வது, மற்றொன்று தேவன் பிள்ளைகளுக்கு நியமித்த வழியிலே அவர்கள் செல்வது. எனவே பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு இதிலே உதவி செய்ய வேண்டும். தேவன் உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன வழி வைத்திருக்கிறார் என்பதை கண்டுபிடித்து அந்த வழியிலே பிள்ளைகளை நடத்துங்கள். அதை விட்டுவிட்டு பிள்ளைகளின் இஷ்டப்படி அவர்களை விட்டுவிடாதிருங்கள். நீதிமொழிகள் 22:13 வெளியிலே சிங்கம், வீதியிலே கொலையுண்பேன் என்று சோம்பேறி சொல்லுவான். அநேக சாக்கு போக்குகளை சொல்லும் மற்றொரு சோம்பேறியை இந்த வசனத்திலே சந்திக்கிறோம். சோம்பேறியே சாக்கு போக்குகளை சொல்லுகிறவன். வெளியே குளிர்கிறது என்று சொல்லிவிட்டு சோம்பேறி உழுவதற்கு செல்ல மாட்டான். இங்கே மற்றொரு சாக்கு போக்கு சொல்லும் சோம்பேறி என்ன சொல்கிறான்? அவனுக்கு வெளியிலே சில வேலை இருக்கிறது, ஆனால் அதை செய்ய மனதில்லை. எனவே ஒரு கற்பனையான கதையை சொல்கிறான். வெளியிலே சிங்கம் இருக்கிறது, எனவே நான் செல்ல மாட்டேன் என்கிறான். சாக்குப்போக்கு சொல்கிறவர்கள் நம்புவதற்கு இயலாத காரியத்தையும் சொல்லுவார்கள். நீதிமொழிகள் 22:15 பிள்ளையின் நெஞ்சில் மதியீனம் ஒட்டியிருக்கும், அதை தண்டனையின் பிரம்பு அவனை விட்டு அகற்றும். பிள்ளையை வளர்ப்பதை பற்றி மீண்டும் மீண்டும் நீதிமொழிகளின் புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை கவனித்தீர்களா? ஏனென்றால் பிள்ளைகள் ஒழுக்கத்திலே வளர வேண்டியது மிக மிக அவசியமான ஒரு காரியம். நாம் பிள்ளைகளை சரியான விதத்திலே கண்டித்தால் அது அவர்களை கோபமூட்டாது. நாம் அவர்களை அவ்வாறு சரியான விதத்திலே கண்டித்து வளர்ப்பதனால் அவர்களுடைய மதியீனத்திலிருந்து அவர்கள் வெளியே வர அது உதவி செய்யும். நீதிமொழிகள் 22:28 உன் பிதாக்கள் நாட்டின பூர்வ எல்லைக்குறியை மாற்றாதே. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்து கானானிலே பிரவேசிக்க செய்து
தேசத்தை சுதந்திரமாக கொடுத்தார். ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் ஒவ்வொரு பகுதியை யோசுவா மூலமாய் தேவன் பிரித்து கொடுத்தார். இவர்கள் ஒவ்வொரு நிலத்திற்கும் தங்களுடைய எல்லை குறிப்பிற்காக கல்லை வைத்திருந்தார்கள். தேவன் இந்த எல்லையை குறித்து உபாகமம் 19:14 தெளிவாய் கூறியிருக்கிறார். உன் தேவனாய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்தில் உன் கைவசமாயிருக்கும் காணியாட்சியிலே முன்னோர்கள் குறித்திருக்கிற பிறனுடைய எல்லையை ஒற்றி போடாயாக. அதாவது இது பரம்பரையாக உள்ள எல்லைக்குறியாயிருப்பதால் சிலர் மற்றவர்கள் நிலத்தை அபகரிப்பதற்காக எல்லைக்குறியை மாற்றி அவர்கள் பகுதிக்குள்ளே சென்று கல்லை நட்டு விடுவார்கள். இது பாவம் என்று கர்த்தர் கூறுகிறார். இது முற்றிலும் நேர்மையற்ற ஒரு செயல். இதில் ஒரு அருமையான ஆவிக்குரிய சத்தியமும் இருக்கிறது. இன்று அநேகர் கிறிஸ்தவ விசுவாசத்தின் பூர்வ எல்லைக்குறியை மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். புதிய எல்லைக்குள் தள்ளி வைத்து கொண்டு புதிய தத்துவங்களை கொண்டு வருகிறார்கள். வேதத்திற்கு புறம்பான புதிய எல்லைகளை விசுவாசத்திற்குள்ளே கொண்டு வர முயற்சிக்கிறார்கள். வேதத்தில் உள்ள கோட்பாடுகள் பழமையானவை. அதை இன்றைய நவீன காலத்திற்கு ஏற்றபடி மாற்ற வேண்டும். அற்புதங்கள் எல்லாம் வேத புத்தகத்தின் காலத்தில்தான் நடைபெற்றது. இன்றைய நாட்களிலே அவை நடைபெறாது. நரகம் என்பது இல்லை. இயேசு கிறிஸ்துவும் ஒரு மனிதர்தான், அவர் தெய்வம் அல்ல. இப்படி அநேக புதிய எல்லைகளை விசுவாசத்திற்குள்ளே கொண்டு வருகிறார்கள். வேதம் வைத்திருக்கிற பூர்வ எல்லைக்குறியை அவர்கள் மாற்றுகிறார்கள். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட காரியங்களுக்கு உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் இடம் கொடாதிருங்கள். நாம் பூர்வ எல்லைக்குறிக்கே திரும்புவோமாக. வேதம் இதுவரை விசுவாச எல்லையாக எதை கொடுத்திருக்கிறதோ அதுவரை நாம் நிற்க வேண்டும். அதை தாண்டி புதிய எல்கைக்குள்ளே செல்ல தேவையில்லை. வேதத்தின் அடிப்படையிலான விசுவாசம், ஆவிக்குரிய சத்தியங்கள், நீதியான வாழ்க்கை போன்றவற்றையே முக்கியப்படுத்த வேண்டும். புதிய தத்துவங்களுக்கோ அறிவியல் மற்றும் மனோதத்துவ அடிப்படையிலான தீர்வுகளுக்கோ செவி சாய்க்காதிருப்போமாக. எல்லா தீர்வுகளுக்கும் வேதத்தின் அடிப்படையிலான தீர்வே சொல்லப்பட வேண்டும். இதுவே விசுவாச பூர்வ எல்லைக்குறி. அடுத்ததாக நீதிமொழிகள் 22:29 பாருங்கள். தன் வேலையில் ஜாக்கிரதையாயிருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். இங்கே ஜாக்கிரதையாயிருக்கிறவனை தேவன் கனப்படுத்த விரும்புகிறதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து தாளந்து பெற்றவர்களை நித்தியத்திலே இவ்வாறு வாழ்த்துகிறார். நல்லது, உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே என்று கூறுவதை மத்தேயு 25:21 நாம் பார்க்கிறோம். இந்த வாழ்த்துதல் நீங்கள் எவ்வளவு வேலை செய்தீர்கள் என்பதின் அடிப்படையிலோ அல்லது எத்தனை பேரை கர்த்தருக்குள்ளே வழிநடத்தினீர்கள் என்பதினாலோ அல்ல. எவ்வளவு கடினமாக நீங்கள் உழைத்தீர்கள் என்பதின் அடிப்படையிலும் அது இருக்கப் போவதில்லை. எவ்வளவு உண்மையாய் இருந்தீர்கள் என்பதின் அடிப்படையிலேயே இயேசு உங்களை பாராட்டப் போகிறார். நீங்கள் ஒருவேளை ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து கிறிஸ்துவுக்காக வளர்ப்பும் பொறுப்பை மட்டும் பெற்றவர்களாக இருக்கலாம். மோசேயின் தாயாரை பாருங்கள். அவர்கள் செய்தது பெரிய காரியம் ஒன்றுமில்லை. மோசேயை பெற்றெடுத்து வளர்த்து இஸ்ரவேலின் தேவனை பற்றி கூறி பயபக்தியோடு வளர்த்தார்கள். அவர்களுடைய பெயர் வேதத்திலே இடம்பெற்றிருக்கிறது. இது அவர்களுடைய உண்மைக்காக கிடைத்த பரிசு. அப்போஸ்தலனாகிய பவுல் இதை பற்றி கூறுவதை ரோமர் 12:10-11 நாம் பார்க்கலாம். சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள், அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். இவை எல்லாமே தேவனுக்கு உண்மையாயிருப்பது என்பதை அடிப்படையாக கொண்டவைகளாய் இருக்கின்றன. நாம் தேவனுக்கு உண்மையாயிருந்து இவற்றையெல்லாம் செய்ய வேண்டும். அப்படி ஜாக்கிரதையாய் நாம் செய்யும் பொழுது நாம் இயேசு ராஜாவுக்கு முன்பாய் தைரியமாய் நிற்கலாம். தொடர்ந்து நீதிமொழிகள் 23 சில வசனங்களை பார்ப்போம். ஞானமாகிய கல்லூரியிலே பயின்று கொண்டிருக்கும் நம்முடைய வாலிப பிள்ளைகளின் பட்டமளிப்பு விழாவிற்கு இப்பொழுது நாம் சீக்கிரத்திலே அழைக்கப்படுகிறோம். ஆயத்தமாயிருங்கள். நீதிமொழிகள் 23 நீ ஒரு அதிபதியோடே போஜனம் பண்ண உட்கார்ந்தால் உனக்கு முன்பாக இருக்கிறதை நன்றாய் கவனித்துப் பார். நீ போஜன பிரியனாயிருந்தால் உன் தொண்டையிலே கத்தியை வை. அவனுடைய ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சியாதே, அவைகள் கள்ள போஜனமாமே.
இதை நாம் இவ்வாறு கூறலாம்: நீ ஒரு உயர்ந்த இடத்திற்கு விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கும் பொழுது கவனமாய் சாப்பிடு. சிலர் விருந்திலே அமர்ந்து கொண்டு தாறுமாறாய் ஒரு ஒழுக்கமே இல்லாமல் எல்லாவற்றையும் எடுத்து வைத்து கொண்டு பெருந்தீனிக்காரர்களாய் சாப்பிடுவதை நீங்கள் கவனித்திருக்கலாம். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருப்பீர்கள் என்றால் இதை குறித்தும் உங்கள் வாழ்க்கையிலே கவனம் தேவை. போஜன பிரியராய் இராதிருங்கள். அந்த உணவை தேவையான அளவு மட்டும் எடுத்து ஒழுக்கத்தோடு சாப்பிடுங்கள். சாப்பிடும்போதும் தன் அடக்கம் தேவை. உண்மையான பசியின் காரணமாக மட்டுமே நாம் உணவு உட்கொள்கிறோம். சிலர் மிகவும் மன அழுத்தம் இருக்கும் பொழுது சாப்பிடச் செல்வார்கள். அப்படி அல்ல. நாம் மிகவும் மன மகிழ்ச்சியோடு, மன அமைதியோடு, மன அழுத்தமில்லாமல் உணவை உட்கொள்ள வேண்டும். போஜனத்தின் மீது வரும் இச்சையை தவிர்க்க வேண்டும். நீதிமொழிகள் 23:4-5 ஐஸ்வர்யவானாக வேண்டுமென்று பிரயாசப்படாதே, சுய புத்தியை சாராதே. இல்லாமல் போகும் பொருள் மேல் உன் கண்களை பறக்க விடுவானேன்? அது கழுகை போல சிறகுகளை தனக்கு உண்டு பண்ணி கொண்டு ஆகாய மார்க்கமாய் பறந்து போகும். பணத்திற்கு இறகு இருக்கிறது என்பதை பார்க்கும் பொழுது நமக்கு இது வேடிக்கையாயிருக்கிறது இல்லையா? ஆம் பிரியமானவர்களே, பணம் எப்பொழுது வேண்டுமென்றாலும் நம்மை விட்டு பறந்து போய்விடக்கூடிய ஒரு கழுகை போல் இருக்கிறது. அது கழுகை போல மிக உயரமான தூரத்திற்கு சென்றுவிடும். கழுகை திரும்ப அழைக்க இயலாதது போல இல்லாமல் போகும் செல்வமும் திரும்ப அழைக்க இயலாத தூரத்திற்கு சென்றுவிடும். செல்வம் பாவம் அல்ல. வாழ்க்கையிலே நாம் முன்னேறி செல்ல வேண்டும் என்பதிலேயும் தவறில்லை. ஆனால் செல்வத்தை சேர்ப்பதையே வாழ்க்கையின் முக்கியமான குறிக்கோளாக நாம் கொள்ளக்கூடாது. நம்முடைய இருதயத்தின் ஏக்கம், எண்ணமெல்லாம் செல்வமாயிருக்கக்கூடாது. சிலர் பணத்தின் மீது இச்சையும் தாகமும் பேராசையும் உடையவர்களாய் இருப்பார்கள். செல்வமே உயிர் மூச்சு, பணமே தெய்வம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் இப்படி இருக்கலாகாது. பணம் உங்களுக்கு அடிமையாக இருக்க வேண்டுமே தவிர நீங்கள் பணத்திற்கு அடிமையாகக்கூடாது. இந்த பொருளாசையையே ஒரு விக்கிரக வணக்கமாக அநேக கர்த்தருடைய பிள்ளைகளும் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். உங்கள் வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட வழிபாடு உண்டா? உங்கள் வாழ்க்கையை பணத்திற்காகவே அர்ப்பணித்து அதையே கனவிலே தரிசித்து அதற்காகவே எப்பொழுதும் ஓடி ஓடி உழைத்து கொண்டிருப்பீர்கள் என்றால் நீங்கள் தேவனை தொழுது கொள்ளவில்லை, செல்வத்தையே தெய்வமாய் தொழுது கொள்கிறீர்கள். எனவேதான் இப்படிப்பட்டவர்கள் ஞாயிறு ஆராதனைக்கு கூட வராமல் வேலைக்கு கட்டாயமாய் செல்கிறவர்களாயிருப்பார்கள். செல்வம் ஒரு மாயையே. ஒரு கழுகை போல அது பறந்து போய்விடும் என்பதை நாம் ஒருபொழுதும் மறந்து போகக்கூடாது. நீதிமொழிகள் 23:6-8 வரை பாருங்கள். வன் கண்ணனுடைய ஆகாரத்தை புசியாதே, அவனுடைய ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சியாதே. அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். புசியும் பானம் பண்ணும் என்று அவன் உன்னோடே சொன்னாலும் அவன் இருதயம் உன்னோடே இராது. இங்கே வாலிபருக்கு ஒரு நல்ல ஆலோசனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக உணவு வேளையிலே எப்படி கவனமாய் இருக்க வேண்டும் என்பதை பற்றி சொல்லப்படுகிறது. நீங்கள் யாரால் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை குறித்து நீங்கள் கவனமாய் கவனிக்க வேண்டியது அவசியம். நீங்கள் வன்கண்ணர்கள், அதாவது தீமை செய்யும் நோக்கோடு பார்க்கிறவர்களால் அழைக்கப்பட்டிருப்பீர்கள் என்றால் உணவை உட்கொள்ளும்போது பேசுகிற வார்த்தைகளை குறித்து கவனமாயிருங்கள். அவர்கள் சாதாரணமாக நீங்கள் சொல்கிற வார்த்தைகளை கேட்டு வைத்துக்கொண்டு பின்னர் அதே வார்த்தைகளினாலே உங்களை மடக்குவார்கள். நீங்கள் நினைப்பது போல மிகவும் நெருக்கமான உறவையெல்லாம் அவர்கள் கொள்வதில்லை. அருமையானவர்களே, உலகத்தில் இப்படிப்பட்ட தீமையான மனிதர்களை நாம் சமாளிக்க தேவனுடைய ஞானம் அவசியம். வன் கண்ணனுடைய ஆகாரத்தை புசிப்பதை தவிர்த்து விடுவது சிறந்தது. நீதிமொழிகள் 23:10 பூர்வ எல்லைக்குறியை மாற்றாதே, திக்கற்ற பிள்ளைகளுடைய நிலங்களை அபகரித்து கொள்ளாதே. திக்கற்ற பிள்ளைகளுடைய பூர்வ எல்லைக்குறியை மாற்றவோ அவர்கள் நிலங்களை அபகரித்துக் கொள்வதோ கூடாது என்று மிக தெளிவாய் இங்கே கர்த்தர் கூறியிருக்கிறார். ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய விசேஷித்த பாதுகாப்பிலே இருக்கிறார்கள். அவர்களுக்காக தேவனே வழக்காடுவார். எனவே எந்த விதத்திலையும் திக்கற்றவர்களுக்கு தீங்கு செய்கிறவர்களாக நீங்கள் காணப்படக்கூடாது என்கிறார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் திக்கற்றவர்களாயிருந்து உங்களுக்குரியவைகளை மற்றவர்கள் அபகரித்து கொண்டார்களே என்று வேதனையோடு இருக்கிறீர்களா?
கர்த்தர் உங்களுக்காக செயல்படுவார் என்பதை மறந்து போகாதிருங்கள். நீதிமொழிகள் 23:13 பிள்ளையை தண்டியாமல் விடாதே, அவனை பிரம்பினால் அடித்தால் அவன் சாகான். நாம் இந்த வசனத்தை ஏற்கனவே இதற்கு முன்னரும் சிந்தித்திருக்கிறோம். பிள்ளைகளை கோபத்தோടെ கண்டிக்கக்கூடாது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கூறியது உங்களுக்கு நினைவிலே இருக்கலாம். பிள்ளைகளை நாம் சிட்சிக்க வேண்டுமே ஒழிய தண்டிக்கக்கூடாது. நாம் கண்டிப்பது அவருடைய ஒழுக்கத்தை வளரச் செய்யவில்லை என்றால் அதிலே பிரயோஜனமில்லை. நாம் நம்முடைய பிள்ளைகளிடத்திலே அவர்களை தண்டிக்கிறோம் என்று சொல்லாமல் ஒழுக்கப்படுத்துகிறோம் என்று சொல்வதே சிறந்தது என நான் கருதுகிறேன். ஏனென்றால் தண்டனை என்பது குற்றவாளிகளுக்கு கொடுப்பது. நம்முடைய பிள்ளைகள் குற்றவாளிகள் அல்லவே. அவர்கள் இருதயத்தில் ஒட்டியிருக்கும் மதியினம் அகற்றப்பட வேண்டியவர்களாயிருக்கிறார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் தகப்பனை பார்த்து, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக என்று எபேசியர் 6:4 கூறியிருக்கிறார். அதாவது உங்களுக்கேற்ற சிட்சையினாலே அல்ல, கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்க்க வேண்டும். இதுதான் மிக முக்கியமானது. நீதிமொழிகள் 23:14 பாருங்கள். நீ பிரம்பினால் அவனை அடிக்கிறதுனால் பாதாளத்துக்கு அவன் ஆத்துமாவை தப்புவிப்பாயே. பாவமான காரியங்களிலே பிள்ளைகள் கடந்து செல்லும் பொழுது அவர்களை தண்டிப்பதனாலே நித்தியமான அழிவுக்கு அவர்கள் விலைக்கு காக்கப்பட முடியும். எனவேதான் அருமையான பெற்றோரே, பிள்ளைகளை கண்டிப்பதை குறித்து, பிள்ளைகளை ஒழுக்கப்படுத்துவதை குறித்து ஞானி திரும்ப திரும்ப கூறுகிறார். வசனங்கள் 15-16 வாசிக்கிறேன். என் மகனே, உன் இருதயம் ஞானம் உள்ளதாயிருந்தால் என்னிலே என் இருதயம் மகிழும். உன் உதடுகள் செம்மையானவைகளை பேசினால் என் உள்ளிந்திரியங்கள் மகிழும். ஆம், பிள்ளைகள் ஞானமுள்ளவர்களாய் வாழ்வார்கள் என்றால் பெற்றோருடைய இருதயம் மகிழ்ச்சி அடைகிறது. அது மட்டுமல்ல, பிள்ளைகள் செம்மையான காரியங்களை மட்டுமே பேசுகிறவர்களாய் இருப்பார்கள் என்றாலும் பெற்றோருடைய உள்ளம் எப்பொழுதும் களிகூறும் நிலைமையை பெற்றுக்கொள்கிறது. அருமையான வாலிப தம்பியே, தங்கையே, உங்களுடைய இருதயம் ஞானமுள்ளதாயிருக்கிறதா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் இடம் கொடுப்பீர்கள் என்றால் கர்த்தருக்கு பயப்படும் பயமே ஞானத்தின் ஆரம்பமாகும். அது மட்டுமல்ல, உங்கள் வார்த்தைகளை குறித்து ஜாக்கிரதையாயிருங்கள். நீங்கள் பேசும் ஒவ்வொரு வாக்கியத்தின் மூலமாகவும் ஒன்று கேட்கிறவருடைய வாழ்க்கையிலே அது பயனளிக்கிறதா இருக்க வேண்டும், அல்லது கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். இந்த 2 காரியங்களும் நடைபெறாது என்றால் உங்கள் உள்ளத்திலே எழும்புகிற எண்ணங்களை உங்கள் உள்ளத்திலே அடக்கிக் கொள்வது சிறந்தது. 17-18 வசனங்களை வாசிக்கிறேன். உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே, நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. தவறான காரியங்களை செய்கிறவர்கள் செழிப்பாய் வாழுகிறார்களே என்று அவர்களை குறித்து நீங்கள் பொறாமைப்பட தேவையில்லை. உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கும் பொறுப்புகளிலே நீங்கள் உண்மையோடும் உத்தமத்தோடும் அவருக்கு பயந்து செயல்படுவீர்கள் என்றால் நிச்சயமாகவே உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் உண்டு. உங்களுடைய முடிவு ஆசீர்வாதமானதாக இருக்கும். உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது. ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இன்றும் நாங்கள் கற்றுக்கொண்ட வெவ்வேறு சத்தியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் யார் யார் எந்தெந்த சத்தியங்களை இன்னும் ஆழமாய் செயல்பட இடம் கொடுக்க வேண்டுமோ அதை குறித்து நாங்கள் கருத்துள்ளவர்களாய் உம்முடைய சித்தத்திற்கு, உம்முடைய விருப்பத்திற்கு நாங்கள் எங்கள் இருதயத்தை இன்னும் ஆழமாய் திறந்து கொடுக்க நீர் எங்களுக்கு துணை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்கும் பொழுது என்னுடைய உள்ளத்திலே எழும்பிய தீர்மானங்கள், வாஞ்சைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறீர் ஐயா. நாங்கள் உம்முடைய சித்தத்துக்கு எங்களை பூரணமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய வசனத்தின்படி எங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் அமைய உம்முடைய தூய ஆவியானவரின் பலத்தையும் ஞானத்தையும் இன்றும் என்றும் எங்களுக்கு தாரும். இயேசுவின் நல்ல நாமத்தினாலே கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று நாம் வேத ஆராய்ச்சியில் பார்த்தது போல பிள்ளையானவனை நடத்த வேண்டிய விதத்திலே நடத்த வேண்டும். அதை அவன் முதிர் வயதானாலும் விடமாட்டான். நாமும் நம் பிள்ளைகளும் சாக்கு போக்கு சொல்லாமல் அன்றைய வேலைகளை அன்றைய தினத்திலேயே முடிக்க பழக வேண்டும். அப்படி முடிக்க தவறுவோம் என்றால் நமக்கென்று தனிப்பட்ட நேரம் இருக்காது. அது குடும்பத்தில் நமக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே பிரச்சனைகளை கொண்டு வந்து விடும்.
ஆகவே பிரியமானவர்களே, நாம் செய்து முடிக்க வேண்டிய வேலைகளை உடனடியாக செய்து முடிக்க பழகுவோம். ஏனென்றால் நீதிமொழிகள் 22:29 நமக்கு தெளிவாக கற்றுத்தரும் விஷயம் என்னவென்றால், நாம் வேலையில் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பிள்ளைகளை கண்டிக்கிற விதத்திலே இன்றைய கால பெற்றோர்கள் அவ்வளவாக ஆர்வம் காட்டுவதில்லை. நாம் கட்டாயமாக நம்முடைய குழந்தைகளை கண்டிப்பாக நடத்த வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். ஏனென்றால் நீதிமொழிகள் 22:15 சொல்லப்பட்டது போல, பிள்ளைகளின் நெஞ்சில் மதியீனம் ஒட்டி இருக்குமாம். ஆகவே நாம் கட்டாயமாக நம் குழந்தைகளை மிகவும் கவனத்துடன் கண்டிப்பாக வளர்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். தேவன் தாமே இன்றைய தியானத்தின் மூலம் உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். 2 நாளாகமம் 32:8.